இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் நடத்தும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியினூடாக மறுபடியும் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து அவருடைய செய்தியை ஆசீர்வதிக்கும்படி வேண்டி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணர்வே, நாளில்லா நினைவே, நல்லுணர்வே, நாளில்லா நினைவே, சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் போக்கவே எடுத்தீரே சிலுவையை, என்னேயும் அன்பு, என் பாவம் நீக்கவே எடுத்தீரே சிலுவையை, என்னே உம்மன்பு. தொன்றலே கல்வாரி தொன்றலே, தொன்றலே கல்வாரி தொன்றலே, அசைவாடும் ஆட்குள்ளும் என்னை ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்குள்ளும் என்னை ஆளுகை செய்யும், சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஹல்லேலூயா. பலம் நிறைந்த தகப்பனே, இந்த வேளையிலும் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த இடத்திலே நம்மை அழைத்து வந்து கர்த்தாவே உம்முடைய வசனத்தை போஷிப்பவரே, உம்மை துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் தேவரீர் கர்த்தாவே ஐயா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே யாரை நீர் அணைத்துக் கொள்ள சித்தம் கொண்டீரோ அவர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கும் பாக்கியத்துக்குரியவர்களாக ஜீவ புஸ்தகத்திலே சேர்த்துக் கொள்கிறீர் என்ற நிச்சயத்துக்காக நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்திலே நிற்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே நீங்கள் பேசுங்கள் அப்பா, நீங்கள் பேசுங்கள் சுவாமி. அடியே நம்முடைய வார்த்தையை எடுத்து கொடுக்கத்தக்கதாக தேவரீர் பேசுங்கள். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை பேசட்டும் சுவாமி. இதை கேட்கிறவர்கள் உள்ளங்கள் பிளகாங்கிதம் அடையட்டும், உம்மை கண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியம் என்ற தலையங்கத்துக்கு கீழே நாம் ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமானால் நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்று
சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கலாம் என்று நான் முன் வந்தேன். மனுஷன் உலகத்திலே பிறக்கும் போது தன் யதேச்சிகாரமாக எப்படி எல்லாம் வாழலாம் என்ற முறையிலே ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை உயர்த்துகிறவனாக இருக்கின்றான். ஆனால் கிறிஸ்தவ விவிலிய நூல் சொல்லுகின்றது, மனுஷன் எப்படியும் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி சில சட்ட திட்டங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றது. அந்த சட்ட திட்டங்களில் சிலவற்றை உங்களுக்கு முன்பாக வைக்கலாம் என்று நான் நினைத்தேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் வளர வேண்டுமானால், ஆவிக்குள்ள ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டுமானால், முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியினால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வசனம் தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு புதுமையான வசனமாக இருக்கக்கூடும். ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே பிறந்து 5 வயது, 7 வயது, 10 வயது, 40 வயது, 60 வயது, 70 வயது, 80 வயதாய் தாண்டி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். மறுபடியும் நாம் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது எப்படி பிறப்பது, அது எப்படி பிறப்பது என்று சொல்லி நாங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வனமாக சொல்லுகின்றது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பாருங்கள், இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை தேடி ஒருவர் தன்னுடைய அந்தரங்கத்திலே இருந்த கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்பதற்காக ராத்திரியிலே வந்தான் என்று சொல்லி இந்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது. அங்கே வந்தவர் என்ன செய்கின்றார்? இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், ரபி, நீர் தேவனிடத்திலே இருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று சொல்லி இயேசுவை புகழ்கின்றார். இயேசுவை புகழ்கின்றார். அவர் வந்த நோக்கத்தை விட்டு அங்கே இயேசுவை புகழ்ந்த வேளையிலே இயேசு இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனத்தை அவனுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனெனில் அவன் எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கு ஐவிக்கப்பட்டு அவன் கேள்விக்குரியவனாக அவன் உள்ளத்திலே இருக்கும் போது மறுபடியும் இயேசு அதனுடைய விளக்கத்தை அழகாக சொல்லுகின்றார். 7ஆம் 8ஆம் வசனங்கள் இவ்வனமாக சொல்லுகின்றது. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காற்றானது என்ன செய்கிறது பாருங்கள். உலகத்திலே தேவன் படைத்த காற்று எங்கே இருந்து எப்படி வீசுகின்றது என்று தெரியாத நிலையிலே வீசுகின்றது. ஆனால் நாங்கள் உணர்கிறவர்களாக இருக்கின்றோம். அதன் சத்தத்தை கேட்கிறாய். அதன் சத்தத்தை நாங்கள் கேட்கிறவராக இருக்கின்றோம். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், ஆனால் அது எந்த இடத்திலே இருந்து அந்த காற்று ஆரம்பமாகி வருகிறது என்றும், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும், திரும்பி அந்த காற்று வீசி நம்மை குளிர பண்ணி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை சந்தோஷப்படுத்தி என்ன செய்கிறது, எங்கே திரும்பி போகிறது என்றும் உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அவனும் அப்படியே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் மறுபடியும் எப்படி பிறக்கின்றோம்? வார்த்தையினாலே. நாங்கள் மறுபடியும் எப்படி பிறக்கின்றோம்? இயேசுவனுக்கு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிறக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. எனவே ஒரு மனுஷன் பிறக்கும் போது பாவியாகத்தான் பிறக்கின்றான். ஒரு மனுஷன் பிறக்கும் போது நம்முடைய மூதாதையரின் பாவத்தை சுமந்து கொண்டு பாவியாகவே பிறக்கின்றான்.
அவன் ஒரு நாள் தேவனை சந்திக்கிறான். தேவனை, ஜீவனுள்ள தேவன் யார் என்று கண்டு கொள்ளுகின்றான். தேவனுடைய ஜீவனுடைய வசனம் நற்செய்தியினால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. பிரசங்கங்களினால், இப்படிப்பட்ட செய்திகளினால் அவன் அங்கே கேட்கப்படும் போது உள்ளத்திலே தொடப்படுகின்றான். அவன் அங்கே பிடிக்கப்படுகின்றான். அந்த வேளையிலே அவன் வசனத்தினாலே, ஆவியினாலும் வசனத்தினாலும் பிறக்காவிட்டான். ஆவியினாலும் வசனத்தினாலும் மறுபடியும் அவன் பிறக்கிறவனாக இருக்கின்றான். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஒரு யூத போதகரான நிக்கோதேமு தேவனிடத்திலே வரும்போது இயேசு நேரடியாக அவனுக்கு இதை விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமானால் 2ஆம் 3ஆம் வசனங்கள் இவ்வனமாக சொல்லுகின்றது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய யார்? இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு தேவன் உலகத்துக்குள்ளே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்தாரோ, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்தாரோ, நம்முடைய சாபங்களை எடுத்து தனக்குள்ளே சுமப்பதற்காக வந்தாரோ, அந்த தேவன், அவருடைய நாமம், அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து எனும் மகிமையுள்ள நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பானவனே, அன்பானவளே, இந்த நாளில் யாராவது இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் யாராக இருந்தாலும் கூட, அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்காக என் பாடுகளை, என் பாரங்களை, என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் அநியாயங்களை சுமக்க வந்தார் என்று சொல்லி உண்மையாகவே தன்னை பாவி என்று உணர்ந்து யார் இந்த வேளையிலே தன்னை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு, அதைத்தான் வசனம் சொல்கின்றதா, அவருடைய நாமத்தின் மேல், அந்த இயேசு கிறிஸ்துவை அதை செய்ய வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாக ஏற்று, இவர்தான் எனக்கு விடுதலையை கொடுக்க ஒரே வழி, இவர்தான் மரித்திருந்த நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்க ஒரே வழி, இவர்தான் இந்த ஆத்மாவை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லுவார் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு நீ விசுவாசத்தோடு தேவன் அண்டையிலே வருவாயானால், அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் போது, எத்தனை பேர்களோ, அது எத்தனை பேராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், நீ எந்த இனத்தவனாக இருந்தாலும், எந்த ஜனத்தவனாக இருந்தாலும், வசனம் சொல்லுகிறது எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் சொல்லி 13ஆம் வசனம் சொல்லுகின்றது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது. அவர்கள் இரத்தத்தினாலாவது, அவர்கள் இரத்தத்தினாலே பிறக்கவில்லை. அவர்கள் இரத்தத்தினாலே பிறக்கும் போது எப்படி பிறந்தார்கள்? பாவம் உள்ளவர்களாக பிறந்தார்கள். ஆனால் இங்கே மறுபடியும் பிறக்கிறவர்கள் எப்படியாக பிறக்கிறார்கள்? அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்சத்தின் சித்தத்தினாலாவது, மாம்சத்திலே வந்த ஏக்கங்கள், உணர்வுகள், அந்த ஒருமுகப்பட்டு உடல் உறவினாலே ஆவது, மாம்ச சித்தத்தினாலாவது, அடுத்ததாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இவர்கள் எப்படியாக பிறக்கிறார்கள்? அப்படி பிறப்பது பாவம் உள்ள வித்தாக இருக்கின்றது. அப்படியாகத்தான் ஜனங்கள் பிறக்கிறார்கள். ஆனால் தேவன் இப்படி முன்பு கூறப்பட்ட அந்த 3 முறைப்படியும் பிறந்தவர்களை எப்படி செய்கின்றார்? பிறவாமல். எப்படி பிறக்கிறார்களாம்? தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இவர்கள் தேவனாலே பிறக்கிறார்கள். எனவே தேவனாலே பிறக்கிறவர்கள் இதனாலே எப்படி பிறப்பிக்கப்படுகிறார்கள்? வசனத்தினாலும் ஆவியினாலும். அல்லேலூயா. வசனத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு மனுஷன் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவத்திலே முதல் அடி வைக்க வேண்டுமானால் அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவனாக, தேவனை ஏற்றுக்கொண்டவனாக, ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டவனாக மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவதாக வருகின்றது ஆவியினாலே பிழைக்க வேண்டும். இப்போ மறுபடியும் அவன் பிறந்து விட்டான். அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்காமல், மாம்சமாக இருக்காமல், அவன் ஆவியினாலே பிறக்க வேண்டியவனாக, பிழைக்க வேண்டியவனாக இருக்கின்றான்.